ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5. பாருங்க, இந்த இடத்துல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். நேற்றைய தினத்தில் ஒரு வித்தியாசமான காரியத்தை பார்த்தோம். இன்றைய நாளிலே ஒரு வேறு விதமான காரியத்தோடு நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆக இன்று மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சொன்னபடி உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால், அடுத்த வசனம் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாராம்? கர்த்தர் உனக்கு உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் இந்த தேசத்தில். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, நான் உனக்கு சொன்னபடி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீ கடன் வாங்க மாட்டா. நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அப்போனா உனக்கு ஆளுகை தன்மையை நான் கொடுப்பேன். உனக்கு கீழே நிறைய பேரை வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ அப்படிங்கும்போது எப்போவுமே ஒரு கண்டிஷனல் பிளெஸ்ஸிங் தான் ஆண்டு செய்வார். நீங்கள் 4ஆம் வசனத்தின் பின்பகுதி பாரு, நிறைய கட்டளைலாம் சொல்கிறாரு இப்படிலாம் செய்யணும்னு. அதெல்லாம் சொல்லிட்டு 4வது வசனத்தின் பின்பகுதி, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கேட்பாயானால், கவனமாய் கேட்பாயானால். அதுக்கு முன்னால் பாருங்கள், இன்று நான் உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் நீ செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்பாயானால், உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு நீ சுதந்திரிக்கிற அந்த தேசத்தில், உனக்கு கொடுக்குற அந்த தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா. நீ கடனே வாங்க மாட்ட, நீ தான் நிறையா பேர் கொடுப்பா. அப்படின்னா என்ன? உனக்கு ஐஸ்வர்யம், கன, மகிமை எல்லாம் உண்டாயிருக்கும். உனக்கு நீ நல்ல சகல செல்வாக்கோடு நீ இருப்ப. அது மட்டும் இல்லை, அநேக ஜாதிகளை நீ ஆளுவ, உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. நீ தான் எல்லாரையும் ஆளும்படியாக உன்னை உயர்த்தி வச்சு உன்னை ஆசீர்வதிப்பான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான காரியம் இல்லையா? அப்படியா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் கீழ்ப்படியணும். அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவர் விதிக்கிற எல்லா காரியங்களையும் நாம் கவனத்தோடு கேட்டு அதன்படி செய்யும் போது மட்டுமே மென்மேலும் ஆசீர்வதிப்பார், ஐஸ்வர்யவர்களாய் ஆக்குவார், அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நம்மை மாற்றுவார், கடன் கொடுக்கும்படியாக மாற்றுவார், அவர்களை ஆளும்படியான ஒரு ஆளுமை தன்மையை கொடுப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அதே உபாகம் 28 பாருங்கள். உபாகமம் 28:12 பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், தெரிஞ்ச ஆசீர்வாதம் தான். 1 முதல் 14 ஒரு தெரிஞ்ச ஆசீர்வாதம். 28:12 பாருங்கள். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். பார்த்திங்களா? ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யணும், உன்னை ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளையும் நான் ஆசீர்வதிக்கவும் அவர் நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து கொடுப்பார். அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. எப்போ அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், முதல் வசனம் 28:1, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயனால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்படின்னா உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பார். உன்னை எல்லாத்துக்கும் பார்த்தீங்களா, நீ நிறைய ஜாதிகளை நீ ஆளுவாய், அவர்கள் உன்னை ஆளமாட்டார்கள், நீ தான் ஆளுவ அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? அந்த வாசனத்தில் நம்ம வாசம், நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. அதான் சகல ஜாதிகளிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்ல. எப்போனா அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நம்ம கை கொண்டு நடக்கும்போது தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும், கையிட்டு செய்யும் வேலைகள்லாம் ஆசீர்வதிக்கவும் தமது நல்ல பொக்கிஷ சாலாகிய வானத்தை திறந்து கொடுப்பார். பாருங்கள், குறுக்கு வழியெல்லாம் எதுவும் வராது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தோட வேதனையை கூட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பாரு. குறுக்கு வழியில் அங்கே செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ண அது போகக்கூடாது. சில பேர் நிறைய கடன் வாங்கியிருப்பாங்க. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் கீழ்ப்படி
கீழ்ப்படிந்து இந்த கடனெல்லாம் எழுதி வேதத்தில் வைத்து கைகளை வைத்து, ஆண்டவரே நான் தெரிந்தோ தெரியாமலோ கடன் வாங்கிவிட்டேன், கடன்களையெல்லாம் நீங்கள் மன்னிங்க, நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை திறந்து கொடுத்து என்னுடைய கடனையெல்லாம் நீக்குங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி பொறுத்தையோடு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் கடன்களை எல்லாம் நீக்கி நீங்கள் அநேக பேருக்கு கடன் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. உன் தேசம் முழுவதும் மழை பொழியும், உனக்காக பொக்கிஷத்தை திறந்திடுவார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிறருக்கு நீயும் கடன் கொடுக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மனமே, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ கலங்காதே மகனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற ராஜா, ஒரு கட்டளையோடு கூட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறீங்க. மேன்மையாக வைப்பேன், ஆசீர்வதிப்பேன். உன் தேசத்தில் ஏற்ற காலத்தில் மழை பெய்யும். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து வானத்தின் பொக்கிஷ சாலாக அந்த வானத்தை திறந்து கொடுப்பார். நீயோ கடன் வாங்குதலே அநேக பேருக்கு கடன் கொடுப்பாய். நீரோ அநேக ஜாதிகளை ஆளுவாய், அவர்களோ உன்னை ஆளுவதில்லைன்னு சொல்லி எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று வாழ எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். உடைய வார்த்தைகள் கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பெரும் ராஜாவுமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் சதுசேயர். லூக்கா 20:27. இன்றைய கேள்வி, அவர் யாருக்கு தேவனாயிராமல் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்? அவர் யாருக்கு தேவனாய் இராமல் யாருக்கு தேவனாய் இருக்கிறார்?